ஒரு பெர்ஃபெக்டாக கோதுமை தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக வந்து இந்த கோதுமை தோசையை வந்து சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கட்டி பிடிக்கும். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அதை வந்து ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து போடுறதுக்கு வந்து துருவிய கேரட்டு, சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாயில் வந்து விதையை மட்டும் எடுத்துட்டு அதை பொடுசாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இதை சேர்த்துக்கிட்டு இதே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வந்து செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சுருங்க. எப்பவுமே கோதுமை தோசை ஊற்றும் போது ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் வந்து அந்த சூடு வந்து இருக்கணும். அப்படி தோசை மாவு வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து தண்ணியை தெளிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் கோதுமை தோசை ஊற்றும் போது லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஊற்றுக்கோங்க. ஒரு 4-5 தடவைக்கு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். நெய் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் வந்து நம்ம தேங்காய் சட்னி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்